ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு tummytimetamil. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு எம்டி வில்லா டூர் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி வீடு லீஸ்க்கு தான் இருக்கிறோம். ஸோ மறுபடியும் நாங்கள் லீஸ்க்கு வீடு பார்த்துட்ருக்குறோம். ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே நாங்கள் காலி பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி கேட்டட் கம்யூனிட்டி தான் இருக்கோம். மறுபடியும் நாங்கள் கேட்டட் கம்யூனிட்டி வில்லா டைப் இண்டிபெண்டன்ட் ஹவுஸு இது மாதிரி ஏரியாவில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியர்பை படூரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் nobroker.com AGBricks 99 acres இது மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி வீடு தேடிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பெசிஃபிக்காக ஆரம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் இருக்குது. அதுலேயே உள்ளே வில்லா புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. வில்லாவில் 4 BHK 5 BHK 6 BHKன்னு இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ரூபாய். அவங்க ரெண்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லீஸ்க்கு தருவீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டோம். சரி வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதான் பார்க்க போயிட்டுருக்கோம். நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு வில்லா. வில்லா உள்ளே வந்தாச்சு. வீடெலாம் இப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? என்ன கொஞ்சம் உள்ளடங்க இருக்குது. ரோடுக்கு வரணும்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குல்ல? சிலவங்க கேட் போட்டிருக்காங்க வாசப்படிக்கு. ஏன்லி நல்லா வெயிலாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது சொல்ல போனோம்னா. ஓ இந்த கார்னர் ஐ திங்க் இந்த வீடு தான் நினைக்கிறோம். ஏன்லி இந்த வீட்டை பார்க்க வந்திருக்கோம். படிச்சிடலாம். ஆமாம்மா நல்லா இருக்குல்ல? ஆரியன் வாரியன் ஆரியன் இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு வீடு இது. ஃபேன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸு, லைட்டு, ஹீட்டர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே டிவி யூனிட் வச்சுக்கிறதுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடி படிக்கு கீழேயும் வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே என்ன ஒன்றுனா வெளியே கேட் கிடையாது. ப்ளஸ் நிறைய கண்ணாடியில் தான் கிளாஸ் டோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம நிறைய கர்டைன்ஸ் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்படி கிச்சனுக்கு வந்துட்டோம். கிச்சன் மீடியமான கிச்சனு ரொம்ப பெருசு கிடையாது. ஓரளவுக்கு மீடியமான கிச்சன் வச்சுருக்காங்க. எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் தான். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சிம்னிலாம் நம்ம தான் வாங்கி மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிம்னிலாம் ப்ரொவைட் பண்ணல. ஜஸ்ட் ஃபேனு, லைட்டு, பாத்ரூம் ஹீட்டர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லா இடமும் போய் பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க விண்டோ. நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கர்டைன்ஸ் வாங்கி போடணும். ப்ளஸ் கர்டைன் ராட் வாங்கி போடணும். சிம்னி, கேஸ் ஸ்டவ் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஃபர்னிஷ்டு வீடும் இருந்துச்சு. ஸோ இனிமேல் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஸோ ஜூன் மந்த்துக்குள்ளே எது நல்ல வீடு அமைதுன்னு பார்த்துட்டு தான் பார்க்கணும். நல்ல தண்ணி வேணும். உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணி இருக்கணும். ப்ளஸ் வெளிச்சமாக இருக்கணும், காத்தோட்டமாக, நல்லா வெயில் அடிக்கணும் முக்கியமாக. ஸோ வெயில் நேச்சுரலாக வீட்டுக்குள்ளே அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் இருக்கிற வீட்டில் நிறைய வெயிலே அடிக்காது சுத்தமாக. எல்லாமே நாங்கள் நிழலில் தான் காயும். ஸோ நல்லா வெளிச்சமாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வீடு. ஸோ இந்த வீடு நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது. என்ன எங்களுக்கு ஒரு மைண்ட்ஸாக தோணுச்சுன்னா மெயின் ரோடில் உள்ளே ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. இது பின்னாடி நம்ம கிச்சன் பின்னாடி போனால் இது கொல்லப்புறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அங்கே கொல்லப்புறம் வழியாக போனாலும் மெயின் அந்த ஃப்ரண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, போர்ட்டிக்கோ, அங்கேயும் போயிடலாம். வாஷிங் மிஷின் இங்கே தான் வெளியே தான் வைக்கணும். ஆனால் ஓப்பனாக இருக்கிறனால மழை பெஞ்சிச்சின்னா தண்ணி அப்படியே விழுவும், வாஷிங் மிஷின் வீணாக போயிடும். நிறைய பேர் வீட்டில் கேட்லாம் போட்டிருக்குறாங்க அவங்க ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் போகும்போது இன்னொருத்தவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களும் வீடு ரெண்ட்டுக்கு பார்க்க தான் வந்திருக்காங்க.
இது வந்து 1.25 கோடி ரூபாய் இந்த இந்த ஸ்பெசிஃபிக் ஆரம் நீங்கள் வாங்கணுன்னா. ஸ்டார்டிங் இது 4 BHK, 5 BHK, 6 BHK எல்லாமே இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டி தான். உள்ளவே எல்லாமே வந்து ஸ்விம்மிங் பூல், உங்களுக்கு ப்ளே ஏரியா எல்லாமே A to Z இருக்குது. சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். பட் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உள்ளே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. சரி ஓகே இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் ரோடு மேலே இருக்கிற மாதிரி பார்த்தா எனக்கு வந்துட்டு எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு வெளியே போயிட்டாங்க, இல்லை ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா எனக்கு கூட்டிகிட்டு ஈஸியாக வெளியே போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அது மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். வெளியே ரோடு மேலேயே இருக்குது என் ஃப்ளாட்டு. ஓகே அது மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து வீடு பார்த்துட்ருக்குறோம். கேளம்பாக்கம், சென்னை OMRல வந்து கேளம்பாக்கம் டு நாவலூருக்குள்ளே வீடு பார்த்துட்ருக்கோம் லீஸ்க்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஓனர்ஸ் இதில் பார்த்துட்டு இருந்தீங்க, ஃப்ளாட் ஓனராக இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிங் பண்ணுங்கள். நான் ஃபோன் நம்பரும் அந்த மெயில் ஐடி என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா லீஸ்க்கு எங்களுக்கு விடுறதா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ப்ளீஸ் எங்களுக்கு பிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.